ஹாய். இது நம்மளோட 2வது சம்மு. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, போன சம் மாதிரி இல்லாம கொஞ்சம் பேராவா இருக்கு. ஸோ நம்ப முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த அளவுக்கு கம்மியா ப்ராப்ளம படிச்சு நம்ப அவுட்புட் கொண்டு வரலாங்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டோ. இப்ப நீங்க டைட்டில் பார்த்தீங்கன்னா, பார்ஸ் நைஸ் இன்ட் ஃப்ரம் சிஹெச் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது என்ன தெரியுது? ஒரு கேரக்டர இன்டிஜரா மாத்த போறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபுல்லா படிக்கணுங்கிற பொறுமை இல்ல. இல்லன்னா எனக்கு சீக்கிரமா முடிக்கணும், டைம் கம்மியா இருக்குன்னா, நான் இந்த சாம்பிள் டெஸ்ட் இருக்குல்ல, அங்க போயி பார்த்தா தெரியும். இப்ப என்ன சொல்றான்? 2 இயர்ஸ் ஓல்டா இருந்தா 2 வரணும். 4 இயர்ஸ் ஓல்டா இருந்தா 4 வரணும். ஸோ எத்தனை இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றோமோ, அதுக்கான ஈக்குவலன்ட் நம்பர் வரணுங்கிறான் இன்டிஜர். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அந்த நம்பர் என்னவா இருக்கோ அத அனுப்புறோம். இதுல ஒண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கண்ல பார்த்தாலே 0 டூ 9ன்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இங்கேயும் 0 டூ 9 இருக்கு. அப்போ பவுண்டரி கண்டிஷனும் தெரியுது. இந்த ஏஜ் வந்து 0லேருந்து 9க்குள்ள தான் இருக்க போகுது. அப்படின்னா மொத்தம் 10 கேஸஸ் தான் இருக்கு. 0 ஏஜ்லேருந்து 9 ஏஜ் வரைக்கும் தான் இருக்கு. அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது தப்பா இருந்தா கூட டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும்போது நம்மளோட லாஜிக்க மாத்திக்கலாம். ஸோ இந்த அசம்ப்ஷனோட இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்ட்டிங் கேரக்டர் இருக்குல்ல, ஸ்டார்ட் கேரக்டர் அத நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அது என்ன ஏஜ் ஆஃப் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்துரும். வந்ததுக்கப்புறம் இப்ப நான் வந்து ஒரு பேசிக்கான லாஜிக் தான் எழுதப் போறேன். ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட்லாம் கிடையாது. அத ஆனா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அத நம்ம இஃப் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஈக்குவல் டு 0வா இருக்கிற பட்சத்துல நமக்கு என்ன வரணும்? 0வ நம்பர் 0வ இன்டிஜர் 0வ நம்ம அனுப்பணும். அதே மாதிரி எல்எஃப் ஸ்டார்ட் கேர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ 1, 1, 2. இப்போ இது பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஆனா நம்ப இப்ப இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பண்றோம். புரோகிராமிங்க பொறுத்தவரைக்கும் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா, கவலையே படக்கூடாது. திருப்பி கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாலே நம்ம கரெக்ட்டா பண்ருவோம். இப்போ இத நம்ம எழுதின கோட் கரெக்ட்டான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. இந்த 4 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. இப்ப அட்டெம்ப்ட் பண்ணோம்னா, மீதி இருக்கிற டெஸ்ட் கேஸும் அது ரன் பண்ணிடும். இப்போ எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் சிம்பிள் லாஜிக் இது. இதோட ஒரு பெட்டர் லாஜிக் ஒண்ணு எழுதப் போறோம் இப்போ. இப்போ இதே மாதிரி தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் கேரக்டர் எடுக்கிறோம். ஏஜ் ஆஃப் 0. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அத அப்படியே கன்வெர்ட் பண்ண போறோம் இன்டிஜரா. இன்ட் ஆஃப் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாஸ் ஆயிடுச்சு. அட்டெம்ப்ட் பண்றோம். பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இத சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல நம்ம இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் இதுல ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்க வாங்கி நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்றோம் இன்டிஜரா. ஸோ இப்ப 2வது சொல்யூஷன் கொஞ்சம் பெட்டர். ஆனா நீங்க எது போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவா என்ன புரியுது? நம்ப ஃபுல்லா நான் படிக்க கூட இல்ல. டெஸ்ட் கேஸ பார்த்தே என்னால சொல்யூஷன் குடுக்க முடிஞ்சுச்சு. சப்போஸ் ஏதாவது ஒரு முக்கியமான டீட்டெயில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் படிக்காம விட்டுருந்தேன்னா, ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கும். அப்படி ஃபெயில் ஆகும்போது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கும்போது, நம்ம திருப்பி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படிச்சா, நம்ப கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இதுல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ.